வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம பதிவில் கடகராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த நேரத்தில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை பின்பற்றா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைப்பட்ட ஒரு சுபகாரியம் நடக்க போகுது, அது என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்குரிய நவகிரக நாயகன் யார் இல்லைங்க, சந்திர பகவான் தான். ஏன்னா சந்திர பகவான் தான் மனோகாரகன்னு சொல்லுவான். நம்ம மனதிற்கு காரணமான இந்த சந்திர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் எந்தவித தோஷமும் பார்த்தீங்கன்னா தடைகளும் ஏற்படாது. அதனால் நீங்கள் திங்கக்கிழமை நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதே உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்களை நீக்கணும். அதே போல் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு நீங்கள் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி தந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சரியாகிடுங்க. தொடர்ந்து அடுத்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மையை தருங்க. எதை பேசினாலும் வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. ராஜாங்க ரீதியிலான காரியங்களை கை கொடுக்கும். வழக்குகளை சாதகமான போக்கு உண்டு. பொருள் சேர்க்கை உண்டாகும். சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கலாம். நண்பர்களுக்கு உதவிகளை செய்வீங்க. பணவரத்தில் திருத்தி தரும் விதத்தில் இருக்கு. வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆறுதலும் தரும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது தான் நல்லது. உங்களுடைய பொருட்களை கவனமாக வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருப்பவங்களோடு அனுசரித்து செல்வது நல்லதே. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நன்மையாகும். பிள்ளைகளை தாண்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். வீண் பேச்சை குறைத்து கொள்வது நல்லது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வீண் விவகாரங்களை தலையிடாமல் ஒதுங்கி போங்க. மற்றவங்களுக்கு உதவும் போது ரொம்ப கவனமாக இருங்க. மனதில் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும்படியான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின்னாடி முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலிடத்தில் திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தொண்டர்களுடைய பாராட்டியும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய அதிக கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்லது. குழந்தைகளால் நன்மையை பெறுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் உதவி கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. மனதில் அமைதி குறையும். எல்லா விதத்திலும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். பக்குமார் நல்ல லாபத்தை தரும். அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவி கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூல லாபத்தையும் பெறுவீங்க. அனைத்து விதங்களிலும் நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு. சுப காரியங்களுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் உண்டு. கண் சம்பந்தமான உபாதைகள் வரலாம். கவனமாக இருங்க. தொழில் வளம் பெருகோ. குடும்ப பிரச்சனைகளோ முடிவுக்கு வரும். வெளிவட்டார பழக்கங்கள் நன்மை தருங்க. மேலும் நற்செய்திகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் அனைவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்களுக்காக சில தியாகங்களும் செய்ய வேண்டும். வீடு நில புலன்கள் உங்களை வந்தடையும். அதிலுள்ள பிரச்சனைகளும் இனி தீருங்க. குழந்தைகளுடைய கல்வி நடனத்தை மிகவும் நன்றாக இருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. வியாபாரிகள் வெளிநாட்டு பயணம் செல்வாங்க. உங்கள் ராசியில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மாத தொடக்கத்தில் 3ஆம் கிரகங்களும் 5ஆம் வீட்டில் அமைந்திருப்பதால் காரணமாக திறமைகள் பல இடங்களையும் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். மேலும் முதல் பாதி ரொம்ப அனுகூலமான பலனை தரும். உங்கள் தன்னம்பிக்கை ஆற்றலும் நிறைந்திருக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை நன்றாக இருக்கு. அதிக கோபப்படுவதையும் சிந்தித்து கொண்டே இருப்பதையும் தவிர்த்திடுங்க. பழைய நண்பர்கள் இல்லைன்னா உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாயினே கிரகங்கள் 11ஆவது வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கான வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மாதத்தின் முதல் பாதியில் நிதி நிலைமை சிறப்பாக இருந்தாலும் பின்னாடி செலவுகள் அதிகரிக்கலாம். பெரும்பாலும் சுப செலவுகள் இல்லைன்னா நற்காரியங்களுக்காக இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்களை அதிக அவசரப்படாதீங்க. மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். உங்கள் கடின உழைப்புக்கான பலன் உண்டு. மேலே இடத்துல புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதை கவனத்தோடு செய்து முடிப்பீங்க. வேலையை மாற்ற விரும்பினீங்கன்னா
நல்ல சம்பளத்தோடு கூடிய புதிய வேலை கிடைக்குங்க. தொழில் செய்து வந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக அமையும். விற்பனை சந்தைப்படுத்துதலில் இருந்தீங்கன்னா கடின உழைப்பு தேவைப்படும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கலை ஏற்படுத்தலாம். உணவில் அக்கறை செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மாதம் நல்ல பலனை தரும். படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க. வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக நல்லா இருக்குது. குருவினுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக அமைவதால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு நல்ல பார்த்திங்கன்னா பலனை தரக்கூடியதாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் ஆடம்பரமான வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் கிடைக்குங்க. கடந்த காலங்களில் இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நிறைவேறும். பிரிந்த நண்பர்கள் ஒன்றிணைவாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. மனதில் நிம்மதி உண்டாகும். எடுத்த காரியங்களில் எளிதாக வெற்றி பெறுவீங்க. உதவி மனப்பான்மை அதிகரிக்கும். உங்களால் சிலர் பயனடைவாங்க. கவலைகள் அழுத்தம் பறந்து போகும். புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றிலும் முத்திரை பதித்து உங்களுடைய பெயர் புகழினை அதிகரிக்குங்க. மனதில் தன்னம்பிக்கை, தைரியம் பல மடங்கு இந்த நேரத்தில் உயர்ந்து உற்சாகத்தோடு வலம் வருவீங்க. அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இப்போது இணைவதால் லட்சுமி நாராயண யோகத்தை தருவதால் பலருக்கு இந்த நேரத்தில் காதல் அமைப்பில் வெற்றி உண்டு. காதல் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உங்கள் குழந்தைகளுடைய கலை விளையாட்டுத் துறையில் சாதனை படிப்பாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வியாபாரத்தில் குரு இருப்பதால் வம்பு வழக்குகள் அதிகரிக்கலாம். காவல் நிலையம், நீதிமன்றம் செல்லக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். எதிரிகள் அதிகரிக்க போகிறாங்க. வழக்குகளில் உங்களுக்கு எதிராக தீர்ப்புகள் அமைய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வாழ்க்கை துணையோடு பிரியக்கூடிய நிலை கூட உருவாகலாம். வயிறு சம்மந்தமான விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க. நிதி வழக்கு சம்மந்தமான விஷயங்களும் யாரையும் நம்பாதீங்க. பிறரை நம்பி இறங்கக்கூடிய காரியங்களில் துரோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் நிதி நிர்வாகத்தில் சற்று கவனமாக இருக்கணும். இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உறவினர் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்குங்க. கன்னி பெண்களுக்கு தடைப்பட்ட கல்யாணம் முடியும். பெற்றோரின் நிலை அறிந்து செயல்படுவீங்க. மாணவர்கள் கவனமாக படித்து வெற்றியும் பெறலாம். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரித்தாலும் அதை சமாளித்து லாபத்தை மீட்டுவீங்க. வாடிக்கையாளர்களை கனிவாக நடத்துவது ரொம்ப நல்லது. வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் அதிரடி லாபம் உண்டு. வேலையாட்களை முழுமையாக நம்பி இந்த நேரத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. எலக்ட்ரிக்கல்ஸ், கம்ப்யூட்டர், மூலிகை வகைகளால் அதிக ஆதாயம் உண்டு. கூட்டு தொழில் பங்குதாரர்கள் உங்களை புரிந்து நடந்துப்பாங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்களுடைய சூழ்ச்சிகளை முறியெடுப்பீங்க. உங்கள் கடின உழைப்பை மேலதிகாரிகள் புரிந்து கொள்வாங்க. கணினி துறையினருக்கு புதிய சலுகைகளும் தேடி வரும். பார்வை கோளாறு, தசைப்பிடிப்பு நீங்கிடுங்க. கலைத்துறையினருக்கு மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு கிட்டும். பழைய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரப்போகுது. அரசால் பரிசு பாராட்டும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவால்கள் அனைத்து வெற்றி பெறுவதாக அடுத்த 15 நாட்களும் அமைய போகுதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான பார்த்தீங்கன்னா நவகிரக நாயகனாக சந்திர பகவான் இருப்பதால் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவது அளவில்லாத பலனை தரும். அதே போல் சிவன் கோவிலில் நடத்தக்கூடிய பாலாபிஷேகத்தில் கலந்து கொள்வதோ, அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை நீக்கிடும். கர்ம தோஷங்களையும் நீக்கிடுங்க. பௌர்ணமி தினங்களில் முன்னிரவு நேரத்தில் வானல தோன்றக்கூடிய பூர்ண சந்திரனுடைய தரிசனம் செய்வது உங்களினுடைய மனதில் நேர்மறை சக்திகளை நிரம்ப செய்யும். அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் ஒரு மனிதனுடைய தாயாருக்கு காரகனாக இருக்கிறாரு. எனவே கடகராசியில் பிறந்த அனைவருமே நீங்கள் தினந்தோறும் தங்களுடைய தாயாரை வணங்கி அவங்களுடைய ஆசையை பெற்று செல்வது உங்களுக்கான பல விதத்திலும் பல நன்மைகளை உண்டாக்கிடும். மாதம் ஒரு முறையாவது கோயில்கள், துறவிகளுக்கு, ஏழைகளுக்கோ அரிசி தானம் அளிப்பது உங்களுக்கு ஏற்படக்கூடிய எத்தகைய துரதிருஷ்டத்தையோ ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய சிறந்த பரிகாரமாக அமையும். அதே போல் கோடை காலங்களில் மக்களுடைய தாகம் தீர்க்க தண்ணீர் பந்தலும், விலங்குகளுடைய தாகம் தீர்க்க தண்ணீர் தொட்டியோ அமைத்து கொடுப்பது சிறப்பான பலனை தருங்க. கோவில்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு
அவ்வப்போது அரிசி பொரியை இரையாக அளிப்பது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.